ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு என்கிட்ட ஒரு ஃப்ளவர் பொக்கே இருந்தது. ஸோ அதில் இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நான் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி பிளேட்டில் அரேஞ்ச் செஞ்சுட்டு இதை வந்து நல்லா வெயிலில் வந்து ஒரு 4 to 5 days காய வச்சுட்டு இதை வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு பாட்டில் போட்டு அதை அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது கூட என்கிட்ட வந்து பேசிக் எசென்ஷியல் ஆயில்ஸ் என் வீட்லேயே இருக்குது. ஸோ ரோஸ்மெரி இருக்குது, லாவெண்டர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸு ஃபியூ ட்ராப்ஸ் இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ட்ரை ஃப்ளார்ஸோட நீங்கள் இதை வந்து உங்கள் லிவிங் ரூமில் வச்சு பாருங்கள். ஸோ வீடே வந்துட்டு ஒரு நல்ல வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃப்ரேக்ரன்ஸு. இப்போது இந்த பேலன்ஸ் இந்த ஃப்ளவர் பொக்கேயில் வந்து ஃப்ளார்ஸை நம்ம எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிறது ஃப்ளவரோட ஸ்டெம்ஸ் தான். ஸோ இதில் இருக்கிறது வந்து கிரிசாந்தமம், லாவெண்டர் அண்ட் டார்க் மரூன், ஒயிட் கலர் இருக்குது. இந்த கிரிசாந்தமம் ஸ்டெம்ஸை வந்து ரூட்டிங் ஹார்மோன் ஆலோவேரா ஜெல்லை டிப் பண்ணி நீங்கள் உங்கள் க்ரோ பேக்கில் வந்து இதை நட்டு வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு 2 to 3 வீக்ஸில் வந்துட்டு ரூட் விட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டெம்ஸ் வளர ஆரம்பிக்கும். அதுலேருந்து ஃப்ளார்ஸும் பட்ஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் வந்து நம்ம வந்து ஸ்டெம்ஸை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி க்ரோ பேக்கில் போட்டு நம்ம வந்து ரீக்ரோ பண்ண ட்ரை பண்ணணும். ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது வந்துட்டு அழுகி போன அந்த வேஸ்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஸ்டெம்ஸ் அது மட்டும்தான் இருக்கும். அதை வந்து நீங்கள் தூக்கி குப்பையில் போடாமல் உங்களோட க்ரோ பேக்கில் கொஞ்சம் மண்ணை கொட்டி அதுக்கு மேலே வந்துட்டு இந்த வேஸ்ட்டான இது ஃப்ளவர்ஸையும் ஸ்டெம்ஸையும் போட்டு நீங்கள் மண் போட்டு கவர் பண்ணி ஒரு மாதம் கழித்து அதை நீங்கள் ஒரு மேன்யூராக உங்கள் எல்லா டெரஸ் கார்டன் செடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். அது ஒரு பெஸ்ட் மேன்யூர். ஸோ ஒரு பொக்கேயில் உங்களால் வந்து 3 in 1 பர்பஸ் யூஸ் பண்ண முடியும். ஒன்று நீங்கள் ஒரு பாட் பியூரி க்ரியேட் பண்ணலாம், ஃப்ளவர்ஸை வச்சு ட்ரை ஃப்ளார்ஸாக ஆக்கி பாட் பியூரி பண்ணலாம். செகண்ட் வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்டெம்ஸ் எல்லாத்தையும் ரூட்டிங் ஹார்மோனில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் க்ரோ பேக்கில் வளர்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க அந்த ஸ்டெம்ஸு தேவையில்லாத இது எல்லாத்தையுமே ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் மேன்யூராக உங்கள் கார்டனுக்கு கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த தடவை யாராவது உங்களுக்கு ஒரு பொக்கே கிஃப்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி 3 in 1 யூஸ் பண்ணுங்கள். தயவுசெய்து அதை குப்பையில் தூக்கி போடாதீங்க. இது ஒரு பெஸ்ட் பாட் பியூரிக்கு யூஸ் ஆகும். ஸ்டெம்ஸ் நீங்கள் திரும்பி ரீக்ரோ பண்ண யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு நல்ல மேன்யூராக இந்த வேஸ்ட்டையும் நீங்கள் வந்து மேன்யூராக ஆக்கி உங்கள் டெரஸ் கார்டனுக்கு வந்து நீங்கள் திரும்பி அதையே உரமாக்கி திரும்பி கொடுக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பொக்கே உங்களுக்கு யாராவது கிஃப்டாக கொடுத்தாங்கன்னா அதை தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக 3 in 1 ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பாட் பியூரி உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். உங்களுக்கு கார்டனுக்கு ஒரு மேன்யூர் நேச்சுரலாக கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரீக்ரோவும் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.